அனைவருக்கும் வணக்கம். இன்று காலை திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அதாவது 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு பில்லு அதிகமாக வந்திருக்கு. 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துருக்கணும். ஒரு தவறான வாட்ஸ்அப்பில் ஏதோ தகவலை நம்பி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது நிறைய பேர் ஒரு சில சமூக வலைதளங்களில் பில்லு ஹைக்கு நிறைய பேருக்கு அதிகமாக வந்திருக்குன்னு நிறைய இடத்துல வந்தது. அதன் அடிப்படையில் ரொட்டீன் செக்கப் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த வருஷமும் கடந்த வருஷம் இதே டைமில் எவ்வளோ தூரம் 2 மடங்கு 3 மடங்காக பில்கள் எவ்வளோ பேருக்கு வந்திருக்கு. ஏன்னா சம்மர் சீசனில் எல்லோரும் ஏசி யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். 2 மடங்கு 3 மடங்கு எவ்வளோ பில்லு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணதில் கடந்த வருஷம் 11,50,000 பேருக்கு 3 மடங்குக்கு மேலே பில்லு வந்திருக்கு கடந்த வருடம். இந்த வருடம் 9,60,000 பேர்கிட்ட தான் அந்த மாதிரியான ஹைப் வந்திருக்கு. ஸோ ரேஷியோ பார்க்குற போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியாக தான், 2 லட்சம் பேருக்கு கம்மியாக தான் 2-3 மடங்கு மேலே வந்திருக்கு. அதுலேயும் ஒரு சில பேருக்கு ரொட்டீன் செக்கப், ஏன்னா அது அசஸ்மெண்ட் சரியாக இருக்கா என்னன்னு சொல்லுங்க, ரொட்டீன் செக்கப் தான் பண்ணிகிட்ருக்கு. இவ்வளோ கம்ப்ளைண்ட்லாம் எங்கேயும் வரல, ரொட்டீன் செக்கப் வந்துட்டுருக்கு. யாரெல்லாம் அதை ரைஸ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அசஸ்மெண்ட்டு எல்லாம் ஏடி லெவலில் ஏஇ லெவலில் ஒரு ரொட்டீன் செக்கப் தான் பண்ணிகிட்ருக்கு. மக்களை குழப்புற விதமாக அந்த அறிக்கையை இன்றைக்கி காலையில் விட்டுருக்காரு. அதாவது அது வரைக்கும் யாரும் பணம் கட்டுறதுக்குலேருந்து விலக்கு வேணும் அப்படிலாம் கேட்டிருக்காரு. அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் 3,70,000 கம்ப்ளைண்ட்லாம் வரல. இது இங்கே இருக்கிற இபிலேருந்து செய்யப்படுற ரொட்டீன் ஒரு செக்கப் தான். அந்த செக்கப்பில் நேற்று அவங்க செக்கப் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபுல்லாக செக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ தூரம் என்ன இருக்குது அப்படின்னு ரொட்டீனாக தான் நடந்துகிட்ருக்கு. எங்கெங்கெல்லாம் இது இருக்கோ அதெல்லாம் வேலிடேட் பண்ணுறது ரொட்டீன் செக்கப் தான். ஸோ மக்களை தேவையில்லாமல் திரு ஸ்டாலின் அவர் யாரோ வாட்ஸ்அப்பில் கொடுக்குறத வச்சு தேவையில்லாமல் குழப்ப வேணான்றது தான் சொல்லி. இல்லை சொல்கிறேன். இல்லை என்னன்னா இல்லை என்னன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு மொத்தம் எடுத்ததில் போன வருஷம் 11,50,000 பேருக்கு 11,50,000 இல்லை நான் விளக்க சொல்கிறேன். 11,50,000 பேருக்கான இது 2 மடங்கு 3 மடங்கு பில்லு வந்திருக்கு. இந்த வருஷம் 9,60,000 பேருக்கு 2 மடங்கு 3 மடங்கு மேலே பில்லு வந்திருக்கு. ஸோ அதில் ஒரு சில பேர்களுக்கு எடுத்து நம்ம ரொட்டீன் செக்கப் தான் பண்ணிகிட்டு இருக்கோமா தவிர்த்து ரொட்டீன் செக்கப்புக்கான உள்ள அறிக்கை, அந்த ரொட்டீன் செக்கப்புக்கு பண்ண அறிக்கை தான். இதில் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. 3,70,000 பேர் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணலை. நம்ம இல்லை இல்லை நாங்கள் தான் சொல்கிறோம். இல்லை நான் தான் அதுக்கு சொல்கிறேன் விளக்கம் என்னென்ன இருங்க. 3.7 lakhs மட்டும் இல்லை, நான் சொல்கிறேன் கேளுங்க. 3.7 lakhs 70 lakhs மட்டும் இல்லை, 9 lakhs இருங்க. அதான் சொல்கிறேன். 9 லட்சத்து இல்லை 9 லட்சத்து சொல்கிற கேளுங்க. 9,50,000 பேருக்கு இது மாதிரியான 3 மடங்கு வந்திருக்கு. அது போன வருஷத்தை விட 2 லட்சம் கம்மி. அதில் 3,70,000 பேருக்கு நம்ம இப்போ ரொட்டீன் செக்கப் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரொட்டீன் செக்கப் பண்ணிட்டு இல்லை ரொட்டீன் செக்கப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு ஒரு வாரத்தில் இந்த ஹைப்பில் எல்லாத்துக்குமே ஒரு ரொட்டீன் செக்கப்பில் எல்லாருக்கும் திரும்ப அசஸ்மெண்ட் பண்ணி நம்ம மேகதாது விஷயத்தில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கோம். நேற்று கூட அதிமுக தரப்பில் தேவையில்லாமல் ஒரு இதை ஒரு ரிட்டர்னை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுவும் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர் தெரிஞ்சு ஃபைல் பண்ணுறாரா தெரியாமல் ஃபைல் பண்ணுறான்னு தெரியல. ஏன்னா சட்டசபையில் அவங்க எல்லாம் இருந்தப்போ தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. தீர்மானம் நிறைவேற்றப்போ அவங்க எல்லாம் அவங்களுடைய அனைத்து எம்எல்ஏக்களும் அங்கே உட்கார்ந்து அவங்க இருக்கிறப்ப தான் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. தேவையில்லாமல் மக்களை குழப்பும் விதமாக தமிழக மக்களுக்கு எதிராக ஒரு இதை அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில். இன்டர்ஸ்டேட் இஷ்யூவில் எப்படி இவங்க உயர்நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ண முடியும்னு தெரியல. அதுவும் இதில் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்திற்கு அவங்களும் சேர்ந்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்திற்கு இப்போ போயிட்டு இவ்வளோ நாள் கழித்து போய் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க. அது என்ன இன்ட்ரெஸ்ட்னு தெரியல. தமிழக மக்களுக்கு எதிராக பண்ணணும்னு நினச்சி அதிமுகலேருந்து பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இந்த விவகாரத்தில் கண்டிப்பாக முதல்வர் அனைத்து தரப்புகள் மக்களையும் ஆலோசிச்சுட்டு வராங்க. கண்டிப்பாக விரைவில் இதற்கான முடிவுகள் என்னென்ன, லீகல் ஸ்டாண்டில் என்ன பண்ண போகிறோம், மற்ற விஷயங்கள் என்ன பண்ண போகிறோம்னு தெரியும். இது 2 மாநில பிரச்சனை. 2 மாநில பிரச்சனைக்கு நம்ம உச்சநீதிமன்றம் மூலமாக தீர்வு. ஏற்கனவே நமக்கு ட்ரிபுனல்
நமக்கு இருந்தது. அது பழைய தீர்ப்போடு அது வந்து ட்ரிபுனல் கான்ஸ்டியூஷன் இல்லை, திரும்ப ட்ரிபுனல் இருந்தால் ஒரு தீர்வு கிடைக்கும். நமக்கு உச்சநீதிமன்றத்தை அணுக முடியும், ஒன்றிய அரசு தான் இதுக்கு தீர்வு கொடுக்க முடியும். அது இல்லாமல் மற்றபடி நம்ம சுமூகமாக என்ன பண்ணலாம் சொல்லி அனைத்து தரப்பு விஷயத்தையும் முதல்வர் ஆலோசித்து வர்றார். என்ன முடிவில் எடுக்கப்படும் விரைவாக எடுக்கப்படும். இல்லை அது சம்பந்தமாக முதல்வர் வந்து இதற்கு முன்னால் என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டது, என்னென்ன முயற்சிகளில் சுமூகமான உறவுகள் முடிவுகள் எடுக்கப்பட்டது, இது எல்லாத்தையும் ஆராய்ந்து விரைவாக முதல்வர் வந்து இதுக்கான என்ன முடிவுகளும் அறிவிப்பார். இல்லை ஆய்வுகள் எல்லா தரப்புலையும் நடக்கப்படுது. எல்லா தரப்புலையும் ஆய்வுகள் என்னென்ன செய்யலாம், எப்படி செய்யலாம். இப்போ இதில் சம்மந்தப்பட்ட வல்லுநர்கள், லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையும் பேசுகிறாங்க. என்ன பண்ணலாம், இதுக்கு முன்னாடி என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு, 20 வருடங்களுக்கு முன்னாடி என்ன எடுக்கப்பட்டுச்சு, 1980 என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு, எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு அந்த வர்ற டிஸ்கஷன்ஸ் தான். பட் இது வரைக்கும் காவிரி மேலாண்மை வந்து தண்ணி திறந்து சொல்லி திறந்து வராங்களா இல்லையா? இல்லை ஆணையத்திலிருந்து ஆணையத்திலிருந்து கொடுக்கப்படும் விஷயங்கள். இப்போ 3000 ஆணையத்திலிருந்து இவ்வளோ கண்ணாடிகள் நீங்கள் திறக்கணும்னு சொன்னாலே கர்நாடகா ஒத்துக்கொள்ள மாட்டேன்றாங்க. ஸோ அப்போ நம்ம அதுக்கு தகுந்த அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். நம்ம திரும்ப வந்து உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும். ஒரு வகையில் லீகலில் நமக்கு வந்து உச்சநீதிமன்றம் மூலமாக நமக்கு வந்து தேவையான நீரை பெற வேண்டும். அடுத்து இதை சரியாக முறையாக செய்து கொடுக்க ஒன்றிய அரசு செய்ய வேண்டும். அவங்களுடைய ஒன்றிய அரசுடைய அமைச்சரை வந்து தவறாக தமிழக மக்களுக்கு எதிராக பேசிட்டு வர்றார். அவருக்கே வந்து கடைசியாக இறுதி தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பில் கீழ்மலை மாநிலங்களுக்கு நீங்கள் அவங்கள கேட்காமல் ஒரு சின்ன ஒரு 0.01 TMC கூட வெளியில் போகக்கூடாது. ஸோ அதுவே புரியாமல் வந்து பாஜகவுடைய அமைச்சரே பேசிட்டு வராரு. அவரே தமிழக மக்களுக்கு எதிராக பேசிட்டு வராரு. அதை கூட கண்டிக்கிறதுக்கு இங்கே யாருக்குமே உரிமை இல்லை. யாருமே வந்து இங்கே இருக்க எதிர்க்கட்சியில் யாரும் வந்து அதை கூட கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே இருக்க பாரதிய ஜனதா கட்சியும் கண்டிக்க மாட்டேங்குது, வேற யாரும் கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து லீகலாக நம்ம வந்து உச்சநீதிமன்றத்தில் தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ நம்ம செய்வோம். சீக்கிரம் முதல்வர் அலுவலகத்தில் காவிரி மேலாண்மை வந்து தண்ணியை சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கர்நாடக அரசு திறக்கிற மாதிரி தெரியல. நீங்க என்ன சட்ட நடவடிக்கை எடுக்க போறீங்க, அது குறித்து இன்னும் ஒரு சில நாட்கள்ல அதுக்கான அறிவிப்பு வரும். இல்ல ஒவ்வொரு முறையுமே அவங்க அதான் பண்றாங்க. இதுக்கு என்ன தெளிவான என்ன பிரச்சனை? இப்ப இல்ல எப்பயுமே இங்க பாருங்க, கர்நாடக ஒரு அரசியலே வந்து காவேரி விஷயத்தை வச்சுதான் அவங்களுடைய அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இல்லை எப்பயுமே அப்படிதான். 30-40 வருஷமா 100 வருஷமா அவங்க கர்நாடகோட அரசியலே நம்மளுக்கு வந்து தண்ணீர் கொடுக்க மாட்டோம்ன்ற ஸ்டாண்டில் தான் அவங்களுடைய மொத்த அரசியலும் அடங்கியிருக்கு. இது அரசியலாக பார்க்காமல் தமிழக விவசாயிகளும் பார்க்க வேண்டியதான் நம்மளுடைய எண்ணம். அதில் லீகலில் நம்ம சுப்ரீம் கோர்ட் மூலமாக நம்ம தீர்ப்பு வாங்க, இது நம்ம சரியான முறையில் நம்ம முறையிட்டு தேவையான தீர்ப்புகளை பண்ணுவோம். இல்லை எல்லாருக்கும் ஒரே நிமிஷம், நீங்கள் நிறைய கொஸ்டின் ஒரே மாதிரி கேட்குறீங்க. ஒரே நிமிஷம். இதில் இன்னும் வந்து ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட வேண்டியிருக்குது. முதல்வர் தரப்புலேருந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே தேவையான முடிவுகள் அனௌன்ஸ் பண்ணப்படும். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒன்று நம்ம சுப்ரீம் கோர்ட் மூலியமாக, அடுத்து நம்ம வந்து ட்ரிபுனலில் நம்ம கொண்டு வரது மூலியமாக அடுத்த ஆப்ஷன், இன்னொன்று இன்டர்ஸ்டேட்டில் நம்ம எப்படி பேசி வாங்குறோம். இது 3 ஆப்ஷன். அடுத்ததாக என்ன செய்யணும், அடுத்து அது இல்லாமல் ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறது. இது 4 தான் நமக்கு இருக்கிற ஆப்ஷன். இதில் என்ன செய்யணுமோ கண்டிப்பாக முதல்வர் இல்லை அது மாதிரியான எந்த முடிவும் இது வரைக்கும் அது மாதிரி எந்த முடிவும் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. இல்லை ஒரே நிமிஷம் இபி பில் விஷயமாக ரீஅசஸ்மெண்ட்டு முழுமையாக நடந்துட்டு வருது. ஒவ்வொரு நாளும் இப்போ நம்ம சொன்ன அந்த 3,70,000 வந்து நம்மளாக எடுத்து தான் நம்ம ரீஅசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இபியை வந்து மின்சார வாரியமாக நம்மளாவே எடுத்து தான் அந்த அசஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். விரைவாக இது முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு நாளும் எவ்வளோ தூரம் அவர் சொன்ன விஷயம் அவர் சொன்ன விஷயம் இருங்க நான் சொல்கிறேன் இல்லை நான் இதை முடிச்சுக்கலாம். அதாவது என்னென்னா இவர் எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்னன்னா 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறார். அவ்வளோ கம்ப்ளைண்ட் வரல, நம்மளால தான் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அசஸ்மெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு கண்டிப்பாக அது ஒவ்வொரு நாளும் அதுக்கான எவ்வளோ நம்ம பண்ணியிருக்கோம், எவ்வளோ எரர் இருக்குன்னு நம்ம வந்து வெளியிட போகிறோம்.
இல்ல இல்ல டைம் எக்ஸ்டெண்ட் இல்ல இல்ல பண்ணலாம். இல்ல இல்ல அது டெய்லி 1500 ரூபாய் காசு கட்டணும்னு சொல்றாங்க சார். இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலயும் இல்ல இல்ல நீங்க யாரோ அதெல்லாம் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, அதெல்லாம் கண்டிப்பா எடுத்துக்கப்போம். டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி எந்த எக்ஸ்டென்ஷன் கிடையாது. அந்த மாதிரி அதை தான் குழப்பற விஷயமாக தான் திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காரு. அது இந்த மாதிரி எந்த எக்ஸ்டென்ஷன் இல்ல எங்க சக செய்தியாளர்களுக்கு கட்டணம் அதிகமா வந்திருக்கு. 2000 ரூபாய் கட்டின இடத்துல 4000. இருங்க ஒரே செகண்ட் இருங்க சீக்கிரங்க. நான் திரும்ப தெளிவாக சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லிக்கிறேன். போன வருஷம் இதே மாதிரியான 3 மடங்கு மேலே இருக்க கட்டணம் வந்து இதே மாதிரி சம்மரில் 11,50,000 பேருக்கு மேலே வந்திருக்கு. இந்த வருடம் வந்து 9,60,000 பேர்கிட்ட வந்திருக்கு. இதை நம்மளா வந்து இன்றைக்கி 3,70,000 பேருக்கு ரீஅசஸ்மெண்ட் கம்ப்ளீட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். நேற்று இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, ஒவ்வொரு இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் வேரியேஷன்ஸ் இருக்கோ ரீஅசஸ்மெண்ட் நேராக போய் ஏடி லெவலில் ஏஇ லெவலில் கொஞ்சம் நான் சொன்னால் முடிச்சுக்கிட்டேன். ரீஅசஸ்மெண்ட் 1 வீக்கில் முடிச்சிடும். இதில் எந்த இடத்துலையும் பிள்ளை இருக்க மாதிரி தெரியல. அடுத்த மாதம் கட்டணத்துக்குள்ளே இந்த 1 வீக்கில் எங்கெங்கே நேற்று இருந்து எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் அதுக்கான ரீஅசஸ்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு இருக்காங்க. அங்கேயே ரீஅசஸ்மெண்ட் பண்ணி அங்கேயே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி முடிச்சிடும். சொன்னேன் ஏன் பாருங்க, அங்கே போய் ரீஅசஸ்மெண்ட் பண்ணுறதுல அங்கேயே போய் ரீஅசஸ்மெண்ட் பண்ணி என்ட்ரி பண்ணி முடிக்க போகிறாங்க. இவ்வளோ தான் இதில் போகணும். சரி வேறு ஏதாவது சரி இப்போ நான் சொன்னதில் எல்லாருக்கும் புரிஞ்சுதுல இல்ல முதலமைச்சருடைய டிராவல் சம்பந்தமா ஏதாவது ஒரு திட்டமிட்ட ஏதாவது டிராவல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா முதல்வரத்துல இருந்து அது சம்பந்தமாக கண்டிப்பா அறிவிப்பாங்க. இதுவரை இல்ல அது மாதிரி ஏதாவது டிராவல் இருந்துச்சா டிராவல் இருந்தால் விரைவாக அது மாதிரி ஏதாவது டிராவல் இருந்தால் விரைவாக அறிவிக்கப்படும்.